அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸைஸ் 7.3ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டிபிசி ஆர் டூ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஆன் த சேம் பேஸ் பிசி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் வந்தோன்னா ஏபிசி, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஏபிசி, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியும் அடுத்து இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் டிபிசி. ட்ரையாங்கிள் டிபிசி ரெண்டுமே என்னன்னு சொல்லிட்டாங்க, ஐசோசெலஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஐசோசெலஸ்னால் நம்மளுக்கு இந்த சைடுக்கு ஈக்குவல், இந்த சைடு வந்து இந்த ட்ரையாங்கிளில் இந்த சைடுக்கு ஈக்குவல். ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். இது ரெண்டுக்குமே பாருங்கள், பிசின்றது சேம் பேஸ், இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். அண்டு வெர்டிசஸ் ஏ அண்ட் டி ஆன் த சேம் சைடு ஆஃப் பிசி. வெர்டிசஸ் எது, இந்த ஏயும் இங்கே இருக்கக்கூடிய டியும் சேம் சைடு இருக்குது, பிசியோடைய சேம் சைடில் இருக்குது. ரெண்டு வெர்டிசஸ் இருக்குது. அதாவது டிபிசியோட ட்ரையாங்கிளோட அந்த வெர்டிசஸ் பாயிண்ட்டும் ஏபிசி ட்ரையாங்கிளோட இந்த வெர்டிசஸ் பாயிண்ட்டும் ரெண்டும் சேம் டைரக்ஷனில் இருக்குது. இஃப் ஏடி இஸ் எக்ஸ்டெண்டட் டு இன்டர்செக்ட் பிசி அட் பி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏடியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்டெண்ட்னா ஜாயின் பண்ணுறோம். இங்கேருந்து ஏலேருந்து டிக்கு ஜாயின் பண்ணி, அப்படியே ஏலேருந்து டிக்கு ஜாயின் பண்ணி, அது வந்து எங்கே டச் ஆகிற மாதிரி வைக்க போகிறோம், பிசியை வந்து பீன்ற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி நம்ம போட்டாச்சு. இதுதான் நம்மளுக்கு வந்து டயக்ராம் வந்து நம்ம நோட் பண்ணிட்டோம். இப்போ ஷோ தட் 4 ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. 4 ப்ரூஃபையும் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இன்னும் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃப்க்கு நம்ம எடுத்தாச்சு. இப்போ அந்த ஃபஸ்ட்டு ப்ரூஃபுக்கு எந்தெந்த ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு டயக்ராமில் என்ன கொஷினுன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏபிடியும் ஏசிடியும் கேட்குறாங்க. ட்ரையாங்கிள் ஏபிடின்றது இது இல்லையா? இப்போ நம்ம அதை பிங்க்லேயே போட்டுக்கலாம். ஏபிடி இந்த ட்ரையாங்கிளையும், அடுத்து ஏசிடி ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. இங்கே இருக்குது ஏசிடி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். பேலன்ஸ் எல்லாம் நம்ம அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூஃப்க்கு தேவையானது நம்ம இதை எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில், அதாவது ட்ரையாங்கிள் ஏபிடி அடுத்தது ட்ரையாங்கிள் ஏசிடி, இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொடுத்த டீட்டெயிலே நம்ம எடுத்துட்டோம். என்ன சொல்லியிருக்கோம், ஏபி சைடு வந்து எதுக்கு ஈக்குவல், ஏசிக்கு ஈக்குவல். இங்கே நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த ஏபி ஏசிக்கு ஈக்குவல். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே சொன்னோம் ஏபிசி ஐசோசெலஸ்ன்ட்டோம். ஸோ இந்த ரெண்டு சைடு ஈக்குவல் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம். அதனால் இதை வந்து கிவன், இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, டிபிசி ட்ரையாங்கிள் ஐசோசெலஸ்னு. அதுபடி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இந்த சைடும் ஈக்குவல். ஸோ அதையும் நம்ம எழுதிக்கலாம். பிடி இஸ் ஈக்குவல் டு சிடி. இதுவும் கிவன். ஏன்னா அது ஐசோசெலஸ்னால் அவங்க ஃபஸ்ட்டே சொன்னதுனால நம்ம அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம இது ரெண்டு ஈக்குவல்னு எடுத்துட்டோம். இங்கே இருக்கக்கூடிய ஏடி பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளுக்கும் சரி இந்த ட்ரையாங்கிளுக்கும் சரி காமன் சைடாக இருக்குது. இந்த ஏடி ரெண்டு கலருமே இந்த சைடு வருது பாருங்கள். அப்போ ஏடி ஈக்குவல் டு ஏடி, ஏன்னா வந்து இது காமன். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது சைடு, இதுவும் சைடு, இந்த ட்ரையாங்கிளில் 3 ஈக்குவல், இதுவும் சைடு, இதுவும் சைடு, இதுவும் 3 ஈக்குவல். அப்போ இந்த ரூல்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது சைடு இந்த கான்கரன்ஸ் படி நம்மளுக்கு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகிடுது, ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் கான்கரண்ட் டு ட்ரையாங்கிள் ஏசிடி. என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் இந்த கான்கரன்ஸ் ரூல் படி நம்மளுக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் வச்சு நம்மளுக்கு ரெண்டு ஐசோசெலஸ்ன்னு சொல்லிட்டதுனால இந்த கிவன் ரெண்டும் நம்ம அதிலிருந்து எடுத்துக்கிட்டோம். மூணாவதாக வந்து ஏடின்றது ரெண்டுக்கும் காமன் சைட். ஸோ அதிலிருந்து நம்ம எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன இதில் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ப்ரூஃபுக்கு தேவையானது இங்கே இருக்கக்கூடிய
ஆங்கிள். இது 2 ட்ரையாங்கிளுமே வந்து ஐசோசெலஸ்ன்னு காங்க்ரண்ட்டுன்னு சொல்லிட்டதுனால நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளோட இந்த ஆங்கிளும் இந்த ட்ரையாங்கிளோட இந்த ஆங்கிளும் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் எழுதிக்கலாம். ஆங்கிள் வந்து என்ன எழுதிக்கலாம்னா ஆங்கிள் பிஏடியும் அதே மாதிரி ஆங்கிள் சிஏடியுமே ரெண்டுமே கண்டிப்பாக ஈக்குவல். ஏன்னா சிபிசிடி ரூல் படி கரஸ்பாண்டிங் பார்ட் ஆஃப் காங்கரண்ட் ட்ரையாங்கிளோட ரூல்ஸ் படி பார்க்கும் பொழுது 2 ட்ரையாங்கிள் நம்ம வந்து காங்கரண்ட்டுன்னு சொல்லிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிளுமே எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஆனால் நான் ஏன் இந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டேன்னா நெக்ஸ்ட் ப்ரூஃப்க்கு எனக்கு தேவை. அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்ற பாயிண்ட்டை நான் இங்கே எடுத்திருக்கேன். நீங்கள் இப்படி லெட்டராக வேணாலும் எழுதிக்கலாம். இல்லைங்க மிஸ் நான் ஆங்கிள் 1 ஆங்கிள் 2ன்னு வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் ப்ரூஃப் என்ன கேட்குறாங்க? இந்த இடத்துல எது கேட்குறாங்க? ஏபிபி இந்த ட்ரையாங்கிளையும் அடுத்த ட்ரையாங்கிள் நம்மளுக்கு வந்து எது கேட்டிருக்காங்க? ஏசிபி இந்த ட்ரையாங்கிளும். ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைப்படும்? நம்மளுக்கு இது வந்து காங்க்ரண்ட்டு, இதுவும் ஐசோசெலஸ்ன்றதுனால அது 2 ஈக்குவல்ன்றது நம்மளுக்கு ஃபஸ்ட்டே தெரியும். ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். இப்போ வந்து என்ன எழுதிக்கலாம்? ஏபி ஈக்குவல் டு ஏசி. இது நம்மளுக்கு கிவனில் கொடுத்துருக்கிறது. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்? கிவன். இப்போ போன இதில் வந்து அடுத்தது பாருங்கள், இங்கே ஏபி இந்த ட்ரையாங்கிளுக்கு ரெண்டுக்கும் காமன், 2 கலருமே வருது இல்லையா? ஸோ அதையும் நான் எழுதிக்கிறேன். ஏபி ஈக்குவல் டு ஏபி, ஏன்னா இது வந்து காமன். இப்போ வேறு என்ன இதிலிருந்து நம்ம எடுக்கலான்னு பார்த்தா, நான் வேறு இது ரெண்டும் எவ்வளோ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆங்கிள் வந்து நான் போன சம்மில் நான் எடுங்க, அது ஆங்கிள் 1 ஆங்கிள் 2ன்னு வைங்க, எடுத்துக்குங்கன்னு நான் சொன்னேன் இந்த ப்ரூஃப்காக தான். ஸோ அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஆங்கிள் பிஏபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பின்னு போடக்கூடாது, டி. இப்போ பாருங்கள், நான் இங்கே டீன் போட்டிருக்கேன். ஏன் நான் பி போடல தப்புன்னு சொல்கிறேன்னா, நம்ம இங்கேருந்து அதாவது இந்த நம்ம போன சம்மில் என்ன பார்த்தோம்? பேஜ் பாருங்கள். போனதில் என்ன பார்த்தோம்? அதோ இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிள் இது 2 ஆங்கிள், இது வரைக்கும் இருக்கிற இந்த 2 ஆங்கிள் தான் ஈக்குவல்ன்றது பார்த்தோம். ஸோ இந்த ஆங்கிள்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம இது வரைக்கும் இருக்கிற ஆங்கிள் தான் ஈக்குவல்னு பார்த்தோம். ஸோ டீன்னு தான் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு நம்ம எழுதும்போது என்ன பண்ணிக்கணும்? ஆங்கிள் பிஏடி இந்த ஆங்கிளும் சிஏடி இந்த 2 ஆங்கிளுமே ஈக்குவல் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் ப்ராக்கெட்டில் வேணால் அந்த சிபிசிடி ஜஸ்ட் ப்ரூவ்டு அப்படின்னு போட்டுக்கோங்க. முன்னாடி தான் நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ணோம். சிபிசிடியில் ஜஸ்ட்டு ப்ரூவ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம பாருங்கள், நமக்கு தேவையானது எல்லாமே வந்துருச்சு. இப்போ நம்ம இது என்னன்னு பார்ப்போம். இப்போ இது சைடு ஈக்குவல்னு சொல்லிட்டோம். இதை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இது வந்து ஆங்கிள், இந்த ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து இது காமன் சைடு, இது ஈக்குவல்ட்டோம். அதே தான் இங்கே சைடு, இங்கே நடுவில் இந்த ஆங்கிள் ஈக்குவல், இது காமன் சைடு. ஸோ 3மே கண்டினியூஸாக வர்றது எது? ஏஎஸ் இந்த ரூல் படி பார்க்கும் பொழுது நமக்கு ட்ரையாங்கிள் ஏபிபியும் ட்ரையாங்கிள் ஏசிபியும் எப்படி இருக்கும்? காங்கரண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்தது நம்மளுக்கு இதில் ஒன்று காங்கரண்ட்டுன்னு சொன்னதுனால, இப்போ இந்த ட்ரையாங்கிளும் காங்கரண்ட்டுன்னு சொன்னதுனால ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகிடும்? நம்மளுக்கு தெரியாத இந்த பிபி ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? சிபி அப்படின்னு ஆகிடும். ஏன்னா இது சிபிசிடி ரூல். 2 ட்ரையாங்கிள் வந்து நம்மளுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டோம், காங்கரண்ட்டுன்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு தெரியாத சைடு வந்து நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும்? அதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா சிபிசிடி ரூல் படி. ஸோ இந்த சம்மில் நம்ம ஆல்ரெடி கிவன் ஒன்று எழுதிப்போம், காமன் ஒன்று எழுதிப்போம். முதல் சம்மில் ப்ரூஃப் பண்ண ஆங்கிள் எழுதணும். ஆங்கிள் எழுதும்போது கவனமாக டி வரைக்கும் தான் அந்த ஆங்கிள் எழுதணும். ஸோ அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு தேவை என்னென்னா ஆங்கிள் ஏ ஈக்குவல்னு சொல்கிறது தான். ஸோ அதை வந்து நம்ம எழுதிடலாம். அடுத்தது அதனால் தெரியாத இந்த பிபியும் பிசியும் ஈக்குவல்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் போகலாம். நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் பாருங்கள். ஏபி பைசெக்ஸ் ஆங்கிள் ஏன்னு சொல்லி நம்ம சொல்லணும், ஆஸ் வெல் அஸ் ஆங்கிள் டி. இப்போ வந்து என்ன பண்ணணும்? இந்த ஏபி அப்படிங்கிற லைனு ஆங்கிள் ஏவையும் பைசெக்ட் பண்ணுது,
ஆங்கிள் டியையும் பைசெக்ட் பண்ணுது அப்படின்றத சொல்லணும். ஆங்கிள் ஏ வந்து நம்மளுக்கு பைசெக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ தான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். போன ஃபஸ்ட்டு ப்ரூஃப்லேயே நம்ம சொல்லிட்டோம். ஆங்கிள் பிஏடியும் ஆங்கிள் சிஏடியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு ப்ரூவ்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரூஃப்லேயே நம்ம இதை தான் நம்ம எடுத்தோம். இதை தான் நம்ம நெக்ஸ்ட்டு சம்முக்கு யூஸ் பண்ணோம். உங்களுக்கு கூட சொன்னேன், ஆங்கிள் இங்கே இருக்கக்கூடிய இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஏ ஆங்கிளும் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளும் எப்படி இருக்குன்னு சொன்னோம், ஈக்குவல். இதை 1 2ன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சம்க்கே சொன்னேன். ஸோ அது ஜஸ்ட்டு ப்ரூவ்டு. அதை நம்ம போட்டுடலாம். அடுத்தது வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இது வேணும். எனக்கு வந்து இந்த டி வந்து எனக்கு ஆங்கிள் வேணும்னா இந்த டி ஆங்கிள் எந்த 2 ட்ரையாங்கிளில் இருக்குது. இப்போ நான் அது தேவையில்லை, மேலே இருக்கிறத நான் அழிச்சிட்டேன். இப்போ எனக்கு இந்த ஆங்கிள் இங்கே வேணும், இந்த ஆங்கிள் வேணும், அப்புறம் இந்த ஆங்கிள் வேணும். அப்போ தான் டி வந்து நான் எப்படி பைசெக்டாக இருக்குதுன்றதை சொல்லணும். அப்போ இந்த 2 ஆங்கிள் வேணும்னா எனக்கு தேவை என்னது, இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள்லையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 ட்ரையாங்கிளையும் நான் வந்து காங்கரண்ட்டுன்னு நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக எப்படி இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் நம்மளுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டுலேயே சொல்லிட்டோம். இந்த சைடும் ஐசோசெலஸ், அதனால் இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொன்னோம். போன சம்மில் இதுவும் சிபிசிடி ரூல் படி ஈக்குவல்னு சொன்னோம். ஸோ அதை 2 எழுதிக்கலாம். டிபி ஈக்குவல் டு டிசி. இது வந்து கிவன் ஃபஸ்ட்டு சம்லேயே நம்மளுக்கு அதில் கொடுத்துட்டாங்க, சம்லேயே கொடுத்துட்டாங்க ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், அதனால் அது ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. செகண்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிபியும் அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய சிபியும் ஈக்குவல் அப்படின்றது ஜஸ்ட்டு ப்ரூவ்டு. சிபிசிடி ரூல் படி நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணோம். செகண்ட் ப்ரூஃபில் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ப்ரூவ்டு அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அடுத்து 2 ட்ரையாங்கிளுக்குமே காமன் எது, இங்கே சென்டரில் இருக்கக்கூடிய டிபி. அப்போ டிபி ஈக்குவல் டு டிபி. இது வந்து நம்ம என்னென்னு எழுதிடலாம், காமன் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன நல்லா இருக்குது பாருங்கள். இந்த சைடு ஈக்குவல், அதுக்கு அடுத்தது இந்த சைடு ஈக்குவல், அடுத்து இது காமன் சைடு, இங்கேயும் சைடு ஈக்குவல், இது காமன் சைடு. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன ஆகிடுது, ட்ரையாங்கிள் நம்ம என்ன எடுத்திருக்கோம், டிபிபி இந்த ட்ரையாங்கிளும், அடுத்து இந்த ட்ரையாங்கிள் டிசிபி, இந்த 2 ட்ரையாங்கிளுமே ஏன் இங்கே பார்த்துக்கணும், இங்கே டிசி வருது அப்படின்னா இங்கே டிபி தான் வரணும். ஏன்னா இந்த 2 சைடு தான் நம்ம ஈக்குவல் சொல்லியிருக்கோம். ஸோ லெட்டர் மாற்றிடக்கூடாது, அதில் கவனமாக நீங்கள் போட்டுக்கோங்க. ரெண்டுமே காங்கரண்ட். என்ன ரூல்ஸ் படி, எஸ் ரூல் படி ரெண்டுமே காங்கரண்ட். ஸோ 2 ட்ரையாங்கிள் காங்கரண்ட்டுன்னு நம்ம சொல்லிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆங்கிளும் எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதனால் நான் இங்கே என்ன எழுதிக்க போகிறோன்னா, ஆங்கிள் பிடிபி இந்த ஆங்கிளும், பிடிபி இந்த ஆங்கிளும், அடுத்து சிடிபி இந்த ஆங்கிளும், ஆங்கிள் சிடிபி இந்த 2 ஆங்கிளுமே எப்படி இருக்கும், சிபிசிடி ரூல் படி ஈக்குவல். ஏன்னா அந்த 2 ட்ரையாங்கிள் நம்ம காங்கரண்ட்டுன்னு சொல்லிட்டதுனால நம்மளுக்கு இந்த 2 ஆங்கிளுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். நீங்கள் லெட்டராக வேணாலும் எழுதிக்கலாம். இல்லைங்க மிஸ், நான் இதை வந்து ஆங்கிள் 1ன்னு வச்சுட்டேன், இதை ஆங்கிள் 2ன்னு வச்சுக்கிறேன், இதை நான் ஆங்கிள் 3 and 4ன்னு நான் வச்சுக்கிறேங்க மிஸ் அப்படின்னாலும் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆங்கிள் 3 ஈக்குவல் டு 4ன்னு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு லெட்டராக எழுதுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. டின்றது சென்ட்ரலில் வரணும். அப்போ பிடிபி இந்த சைடு எழுதும்போது சிடிபி, அவ்வளோதான். ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது ஹென்ஸ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிடலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ரூஃப், ஏபி இஸ் பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் பிசி. இப்போ வந்து நம்ம என்ன சொல்லணும், இந்த ஏபி அப்படின்றது இந்த பிசியை வந்து என்ன பண்ணும், பர்பண்டிகுலராக பைசெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். பைசெக்டார்னால் என்னது, ஈக்குவலாக பிரிக்கிறது. ஸோ பர்பண்டிகுலராக 90 இந்த ஏபி லைன் 90 டிகிரி வரணும், அதே சமயம் இந்த 2ஐயும் ஈக்குவலாக பிரிச்சுருக்கணும். இதுதான் நம்மளுக்கு வந்து தேவையான ப்ரூஃப். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே நம்ம சொல்லிட்டோம், இந்த பியும் இந்த சிபியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூஃப்லேயே நம்ம பண்ணிட்டோம். சிபி ஈக்குவல், இது வந்து என்ன எழுதிடலான்னா ஜஸ்ட் ப்ரூவ்டு. முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரீவியஸ்லியே நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். உங்களுக்கு டவுட்னாலும் இங்கே பாருங்கள், நம்ம இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா,
இங்கே பாருங்கள் ஜஸ்ட் ப்ரூவ்டு நம்ம ப்ரூஃப் பண்ணி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதே தான் இங்கே. ஸோ ஜஸ்ட் ப்ரூவ்டு அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் இதை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு இப்போ தான் ஜஸ்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அதையும் நம்ம எழுதிக்கலாம். அடுத்து இந்த 2 ஆங்கிள் நம்மளுக்கு ஈக்குவல் நம்மளுக்கு தெரியும், இப்போ தான் நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஏயும் சியும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்போ ஈக்குவல்னால் அது ரெண்டுமே என்னது ஸ்ட்ரைட் லைன். ஸோ ஸ்ட்ரைட் லைனில் நம்ம இது ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த சைடும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த ஆங்கிளும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த 2 சைடு நம்ம ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்போ சென்டராக பிரிக்கக்கூடிய இந்த பியில் க்ரியேட் ஆகக்கூடிய இந்த சைடு இருக்கக்கூடிய ஆங்கிளும் இந்த சைடு இருக்கக்கூடிய ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ அந்த ஆங்கிளை நம்ம எழுதிக்கணும். ஆங்கிள் நம்ம என்ன எழுதிக்கலாம், ஆங்கிள் பிபிடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிபிடி. நடுவில் பிபி வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட் லைனோடைய ஆங்கிளை ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், ஸோ ஸ்ட்ரைட் லைனுடைய ஆங்கிள் இது ரெண்டுமே ஸ்ட்ரைட் லைனில் வருது. ஸோ ஸ்ட்ரைட் லைனில் வர ஆங்கிளை நம்மளுக்கு ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 180 டிகிரி. ஏன்னா பிசின்றது ஸ்ட்ரைட் லைன். ஏன்னா எப்படி ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிச்சோம், ரெண்டுமே ஈக்குவல் நம்ம பண்ணதுனால இது பிசி ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட் லைனுடைய ஆங்கிள் நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 180 டிகிரி வரும். இப்போ இதுவும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். இப்போ நான் இந்த சிபிடி எடுத்துகிட்டு பிபிடி போட்டாலும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன், அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கேயுமே என்ன பண்ணிக்க போகிறேன்னா ஆங்கிள் பிபிடி போட்டுடுறேன் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இங்கே 2 வருது, 2வும் ஒரே லெட்டர் தான். அப்போ 2 ஆங்கிள் பிபிடி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ மல்டிப்புளில் இருக்கிற 2 அந்த சைடு போயிட்டால் என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். அப்போ 180 டிவைடு 2. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 9 2s are 18. இப்போ 90. அப்போ ஆங்கிள் பிபிடி 90 டிகிரினா அப்போ கண்டிப்பாக அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய சிபிடியும் என்ன தான், ரெண்டுமே ஈக்குவல்ட்டோம். அப்போ அதுவும் என்னவாக தான் இருக்கும், 90 டிகிரி. அப்போ ரெண்டுமே 90 டிகிரினா அப்போ கண்டிப்பாக ஏபி என்ன பண்ணியிருக்கணும், ஏபி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி. அது ஆல்ரெடி பெர்பெண்டிகுலராக தான் என்ன ஆயிருக்கணும், பைசெக்ட் ஆகிருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஹென்ஸ் ப்ரூஃப்டுன்னு எழுதணும். ஸோ இந்த ப்ரூஃபில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்மளுக்கு இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு ஃபஸ்ட்டே சொன்னதில் பி இங்கே இருக்கக்கூடிய 2 சைடு ஈக்குவல் நம்மளுக்கு தெரியும். அடுத்தது பாருங்கள், இங்கே இந்த பிபியும் இங்கே இருக்கக்கூடிய பிசியும் ஈக்குவல் ஜஸ்ட் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். மற்றதெல்லாம் விட்டுட்டேன், 2 ட்ரையாங்கிள் ஈக்குவல் அப்படின்லாம் நான் வரலை. எனக்கு தேவை இந்த ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிற ஆங்கிள் தான் எனக்கு தேவை. அதனால் நான் ட்ரையாங்கிள்கே போகலை. நீங்கள் அந்த பாயிண்டெல்லாம் விட்டுட்டு இந்த ஸ்ட்ரைட் லைனை மட்டுமே பாருங்கள். ஸ்ட்ரைட் லைனில் நம்ம இந்த சைடு ஈக்குவல், நம்ம பிபியும் பிசியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரூஃபில் சொன்னோம். ஸோ அதை எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது இங்கே ரெண்டுமே ஈக்குவலுன்றதுனால அதுக்கு சென்டரில் வர பாயிண்டில் க்ரியேட் ஆகக்கூடிய பிபிடி இந்த ஆங்கிளும் சிபிடி இந்த ஆங்கிளுமே எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட் லைனில் வர்ற ஆங்கிள் ரெண்டும் சேர்த்துனா 180 டிகிரி. ஸோ ரெண்டும் ஈக்குவலுன்றதுனால ஏதாவது ஒன்றை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரே லெட்டர் வர மாதிரி எழுதிடலாம். அது ஒன் சைடு எடுக்கும்போது நம்மளுக்கு 90 டிகிரி. ஸோ ரெண்டுமே 90 டிகிரின்னு கிடச்சிருச்சு. ரெண்டுமே ஆங்கிள் 90 டிகிரின்றப்ப என்ன ஆகும், கரெக்டாக அது எப்படி தான் பண்ணியிருக்கோம், பர்பெண்டிகுலராக தான் நம்மளுக்கு பைசெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை ப்ரூஃப் எழுதிடலாம். 4 ப்ரூஃப்மே ரொம்ப 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 ஈஸியானது தான். 1க்கு 2 டைம் நீங்கள் திருப்பி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரியும். ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.